ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நாங்க இந்தியாவுக்கு போறோம். அதான் பார்க்க போறோம். எந்த ஃப்ளைட்ல போறோம்னா எமிரேட்ஸ் ஃப்ளைட்ல. இந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட் பாத்தீங்கன்னா டெர்மினல் 3ல இருக்கு. எமிரேட்ஸ் ஃப்ளைட்ல எந்த ஃப்ளைட்ல ஏறினாலும் டெர்மினல் 3 மட்டும்தான். எங்க போனாலும் வாங்க நம்ம உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். வாங்க போலாம். எங்க அப்பா அம்மா தான் அது தள்ளிட்டு போறாங்க எங்களோட சூட்கேஸ்லாம். பாத்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு தான் போறோம். நம்ம அங்க போயிட்டு எமிரேட்ஸ்ல நம்ம பேக்கிங் கூட பண்ணிக்கலாம், ரேப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூட்கேஸ்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னா வாங்க நம்ம போய் இப்போ என்னது செக்இன் பண்ணிட்டு நம்ம போய். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாத்தீங்கன்னா பேகேஜ் ரேப்பிங். நீங்க ஒன்று சூட்கேஸும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்க லக்கேஜ் இருந்தால் கூட இங்கே ரேப் பண்ணிக்கலாம். இதுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருக்கு. வாங்க அப்படியே நம்ம செக்இன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ்லாம் இருக்கு, நம்ம அங்கே மணி போட்டுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் பேக்கேஜ் ட்ராப்னு இருக்கு. நம்ம மேனுவலாக பண்ணுறதோட நம்மளே பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக அங்கே நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஏரியா எல்லாமே செல்ஃப் சர்வீஸ். ஆனால் நம்ம மேனுவலாக பண்ணுறோமா செல்ஃப் பண்ணுறோமான்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே தான் செக்இன் பண்ண போகிறோம். அந்த இடத்துல தான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் செல்ஃப் ஸ்டாஃபோட செக்இன்னு. எங்கள் அப்பா எமிரேட்ஸில் தான் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் ஸ்டாஃப் டிக்கெட்டே போட்டுடுறோம். இவங்க பார்த்தீங்கன்னா என்னது இயர்லி எங்கள் ஃபேமிலியில் இருக்க 4 பேருக்கும் ஃப்ரீ டிக்கெட் அப் அண்ட் டவுன் தந்துடுறாங்க. எங்கே வேணாலும் போயிடலாம், ஆனுவல் டிக்கெட். ஓகே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நம்பர் இந்த இடத்துல நம்பர் டயல் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட்டு ஜூஸு எல்லாமே இருக்கு இங்கே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆனுவல் டிக்கெட்டில் புக் பண்ணியிருக்கோம் எங்கள் அப்பாவுக்கு. அதனால நாங்கள் மற்ற பேசஞ்சர்ஸ் மாதிரியே இங்கே தான் செக்இன் பண்ணலாம். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த கியூ மட்டும்தான் இருக்குது. தாண்டிட்டோம்னா நம்ம செக்இன் பண்ண போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 504க்கு தான் போகணும். அதுக்கு தான் நம்மளுக்கு வந்திருக்கு. வாங்க நம்ம போகலாம். அதுதான் 504. இங்கே தான் நம்ம செக்இன் பண்ண. ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்போர்ட்டில் இப்போ தான் கேட்டிருக்காங்க. அங்கே கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்குது. அப்புறம் இந்த கேமரா இருக்குது. இங்கே எம்பரேட்ஸ் போட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செக்இன் இப்போ பண்ணிட்டு நான் உங்களுக்கு உள்ளே போகிறது காமிக்கிறேன். பாய். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செக்இன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். வாங்க இப்போ நம்ம கேட்குள்ளே போகலாம். சொல்லப்போனால் கேட் இங்கே துபாய் ரொம்ப ரொம்ப தூரம் நடக்கணும். சென்னையாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது செக்இன் எல்லாம் முடிச்ச உடனே சல்லுன்னு போயிடலாம். ஆனால் இங்கே ரொம்ப தூரம் நடக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதுல தான் நம்ம போவோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வெளியே தான் நம்ம போவோம். பார்த்தீங்கன்னா நம்ம அது வழியே தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அது வழியே தான் போகணும். வாங்க நம்ம அப்படியே போகலாம். ஆல் பேசஞ்சர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இமிக்ரேஷன் இடத்துல ஃபோட்டோகிராஃபி இல்லையா, அதனால டாட்டா பை பை. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு மற்றதெல்லாம் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க நம்ம ஃப்ளைட்டுக்கு போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டுக்கிட்ட வந்தாச்சு. அங்கே நம்ம பின்னாடி தான் இருக்குது ஃப்ளைட்டு. அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம ஃப்ளைட்டு. நான் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம வந்துட்டோம் உள்ள. இங்கே உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கும். இது கனெக்ஷனில் நடந்துகிட்டு இருக்கும். அங்கே பாருங்கள் ரன்வே, அப்புறம் நம்ம ஃப்ளைட்டு. இதுதான் நம்ம ஃப்ளைட். நான் பறக்க போகிறது போயிங் 777. சூப்பராக இருக்குது. நம்ம இது எக்கனாமிக் கிளாஸ். எங்கள் அப்பாவோட ஸ்டாஃப் டிக்கெட். உள்ளே அவ்வளோதான் அப்படியே நடக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்கிறது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது எமிரேட்ஸ் லோகோ. ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டு இருக்கோம். Happy. Okay, I need how many are you? 4. 3. So one is here, the rest do I 2, 3,
Bravo. Excellent. Straight and right, please. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியம் எக்கானமி சீட்ஸ் இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே நடந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே செட் ஆகிட்டோம். நம்மளுக்குன்னு 2 விண்டோ சீட் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், நம்மளுக்குன்னு எங்கள் தங்கச்சி விண்டோ சீட்டு 2 hours மாற்றிப்போம். இதோ விங்ஸுக்கிட்டே கரெக்டாக கிடச்சின்னு இருக்குது. செம்ம வியூவாக இருக்குது. விங்ஸ் கிட்டே இருக்குது. இந்த பக்கம் விங்ஸ் இந்த இடத்துல சூப்பராக இருக்குது வியூவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய் பாய். சாரி நேராக கன்க்ளூஷன் போவேன்னா இதில் வந்து ஐஸ்ன்னு ஒரு இது இருக்குது, இன்ஃபர்மேஷன், கனெக்டிவிட்டி, என்டர்டெயின்மெண்ட். நம்ம இன்ஃபர்மேஷனில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணோன்னா மூவிஸ், தமிழ் மூவிஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். எமிரேட்ஸில் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் கொடுத்துட்றாங்க. ஏதோ இது என்னது சீட் எல்லாமே கம்ஃபர்டபுளு, சீட்டில் அப்படியே மடக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சைல்டு மீட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் 12 வரைக்கும் சைல்டு மீட் தான் தருவாங்க. ஆப்பிள் ஜூஸு அது எல்லாமே இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே சைல்டு மீட் தான். சாக்லேட், பட்டர், பிஸ்கெட், टोमेटो केचप, फ्रेश को टॉवल, और केक, सैंडविच. That's all. Bye bye. फ्रेंड्स, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டேக் ஆஃப் ஆகும்போது துபாயில் கிளம்பும்போது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மீல்ஸ் முடிச்சுட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு அப்படியே உக்காந்துருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் என் தங்கச்சிக்கும் இந்த மாதிரி ஒரு பேகு, அப்புறம் இன்னொன்று தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃபோட்டோ ஒன்று எடுத்து தந்தாங்க, அந்த மாதிரி ஒரு பேகு. அப்புறம் ஃபோட்டோஸ், எங்கள் 3 பேருக்கு ஒரே ஃபோட்டோஸ் தான் தந்தாங்க. இங்கே பாருங்க, கொஞ்சம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து நாய் இருக்கு, இது லிப்ஸ்டிக், எங்க அம்மா. அவ்வளவுதான். இப்ப ஃளைட்ல கொடுத்தாங்க. வாங்க நம்ம டீ ஏதோ. இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு காஃபி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஒரு மில்க் தந்துடுறாங்க, 2 பேக்கெட் மில்க். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மில்கை போய் பிரிச்சுட்டு இதுல ஊத்துனோடனே காசன் மாதிரி பால் நீங்க இதுல பார்க்கலாம், உங்களுக்கு கலர் சேஞ்ச் தெரியும். இப்போ இன்னொன்னு ஊத்திட்டேன்னா உங்களுக்கு ஃபுல்லா கலர் சேஞ்ச் தெரியும். நான் ஆல்ரெடி காஃபி கலந்து வச்சிருக்கேன். இது என்னோட தங்கச்சி ஆல்ரெடி கலந்து வச்சுட்டா, நான் இன்னும் இப்பதான் கலக்குறேன். இப்போ பீவரேஜ் கிட்ல இருந்து நாங்க இப்பதான் பீவரேஜ் கிட் ஓபன் பண்ணேன். பீவரேஜ் கிட்ல இருந்து இந்த ஒரு ஸ்டிக் எடுத்து இதுக்குள்ள போட்டுக்கலாம். இப்போ வெயிட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சக்கரை பிரிச்சுட்டோம், அப்புறம் இதுல கொட்டிட்டோம். அப்புறம் இன்னொரு பேக்கெட்டும் தந்திருக்காங்க, இதுவும் போட்டுடலாம் நம்ம. இது பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளவா டேஸ்ட் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா ஃப்ளைட்ல கொடுத்தது. ஆனா மீல்ஸ்ல நீங்க டேஸ்ட் எதிர்பார்க்கலாம், ஏன்னா மீல்ஸ் வந்து எப்பயுமே சூப்பரா தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வாங்க நம்ம இதோட அவுட்லுக் பார்க்கலாம். இதுதான் இதோட அவுட்லுக், செம்மையா இருந்திருக்கு, ரியல் காஃபி மாதிரியே. இது ரியல் காஃபி தான். சரி வாங்க நம்ம வெளியே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் யூஏஇலேருந்து போயிட்டு இருக்கோம். யூஏஇல நாங்கள் கிளம்புன டைமிங் பார்த்தீங்கன்னா அங்கே டைமுக்கு 2:45. இப்போ பாருங்க, சூப்பராக இருக்குது சன்செட்டு, அங்கே பயங்கரமாக இருக்குது.
உங்களுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே நான் விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நீங்க வந்து இந்த வெளியே ஜன்னல் லுக்கை வந்து லேண்டிங் அப்ப பார்க்கலாம். எங்களுக்கு சொல்ல போனா லக்கியா 2 ஜன்னல் இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஓப்பனும் பண்ணிக்கலாம், க்ளோஸும் பண்ணிக்கலாம். இப்பதான் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் பார்த்து முடிச்சோம். சொல்ல போனா எங்களுக்கு சீட் வந்து விங்ஸ் கிட்டே கிடைச்சிருக்கு. ஆனா சன்செட் ஆசமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லேண்ட் ஆக போகிறோம். வாங்க உங்களுக்கு லேண்டிங் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் என்னால் கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு லேண்டிங் காமிக்க முடியல. ஓகே பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இறங்கிட்டு உங்களை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் நம்மளோட ஃப்ளைட் இருக்குது. இது அங்கே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெர்னி இதோட முடிவடைகிறது. உங்களுக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே டாட்டா பை பை, see you in the next video. Okay friends, thank you for watching this video. Tata bye bye, see you in the next